அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மவுத்து பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவரு. ஆள் நல்லா பார்க்க நல்லா ஆரோக்கியமா தான் இருந்தாரு. நல்லா நடப்பாரு, ஓடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. திடீர்னு 3 மாசமா அவர் ஆள காணோம். நானும் விசாரிச்சு பார்க்கும்போது, இல்ல அவர் உடம்பு முடியாம வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு. கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. சரிங்க, நல்லா தானே நடந்துட்டு இருந்தாரு, ஓடிட்டு இருந்தாரு. என்ன ஆயிடுச்சு? என்ன விசாரிக்கலாம்னு சொல்றதுக்குள்ள, ஆ அவங்க ஒரு 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 காரணத்த சொன்னாங்க. அந்த காரணத்த கேட்டு உடனே அல்லாஹ்ட்ட நான் அ ஷுக்ர் செஞ்சுட்டு, அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி செலுத்தி, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வேர்டு இந்த வார்த்தை நம்ம வாயில வந்தா போதும். வேற எதுவுமே வேணாம். சரி, அவருக்கு என்னதான் ப்ராப்ளமு? அவருக்கு என்னதான் வியாதி? அப்படி என்னதான் அவர் 3 மாசமா வந்து ஹாஸ்பிட்டல்ல நல்லா வசதி உள்ளவர் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன அவருக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசமா அவர் வந்து மோஷனே போலயாம். சரியா போல மோஷன். அந்த மோஷன வர வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு, டாக்டர்ட்ட பட்ட கஷ்டம் சொல்லும்போது எனக்கு என்ன என்னதான் இருக்கட்டும். இப்போ ஒரு சேலஞ்ச் நான் வைக்கிறேன். நீங்க குடிச்ச தண்ணி உங்களால வெளியேற்ற முடியுமா? அதுவும் உங்க உடம்போட அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்போட செயல்கள இழக்க வச்சு நீங்களா வெளிய அந்த தண்ணிய அந்த கழிவ வெளிய அனுப்ப முடியுமா? அல்லாஹ்வோட தயவு இல்லாம, அல்லாஹ்வோட மதத்த இல்லாம பண்ண முடியுமான்றது யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு சூடான உடனே வேர்வை வருது வெளிய. நம்ம உடம்ப கூல் ஆக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு சிஸ்டமேட்டிக் குடுத்துருக்கான். இல்ல? நம்ம நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலைல பார்த்தீங்கன்னா, இந்த கண்ல ஒரு மாரியா அழுக்கு இருக்கும், வாய் துர்நாற்றமா இருக்கும், மூக்குல ஒரு மாரியா அந்த இது இருக்கும். அதெல்லாம் சில விஷயங்கள் மூக்குல அது அதெல்லாம் வந்து நம்ம நைட் வந்து நம்ம பாடி சர்வீஸ், நம்ம எப்படி பைக் சர்வீஸ், கார் சர்வீஸ் விடுறோமோ, அந்த மாரி அல்லாஹ் இயற்கையா நைட்ல நம்ம பாடிய ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிடுறான். காலையில நம்ம என்ன பண்ணணும்னா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிரணும், அவ்வளோதான். பல்ல விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிரணும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைய சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாத்துக்குமே இந்த அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தைய சொல்லுவோம். நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ். அ வீடு வாங்கியிருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தைய சொல்லிட்டே இருக்கணும். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத ஒரு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கான்னா, அவன விட ஒரு பைத்தியக்காரன், முட்டாள்காரன் யாருமே இல்ல. ஏன்னா, அவரு அந்த அந்த வஃபாத் ஆகும்போது அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட நம்மளுக்கெல்லாம் சாப்பிட்டோனே நம்ம ஜீரணமாயி, நம்ம கழிவ வெளிய ஏத்துறோம். அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு கொண்டு நம்மளுக்கு இயற்கையாவே வச்சிருக்கான். அவரு 3 மாசமா போலன்னு. நம்ம வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு வந்து கழிவு அழகா போயிட்டுருக்கு. நம்ம அல்லாஹ் கண்ணு 2, கால் 2, கை எல்லாமே சலாமத்தா குடுத்துருக்கான். இருந்தாலும் நன்றி செலுத்துறது கிடையாது. ஆசைப்படுறது. அது வேணும், இது வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல 2 மாசம் அடுப்பு எரியல. அல்லாஹ் கேட்டான், இந்த இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த மலையில மொத்தமா வந்து தங்கமா மாத்திட்டுமா நபியே நீங்க சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஏழையா இங்க மரணிக்க வைக்கிறீங்க. இந்த ஏழையா நான் இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதோ ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் அடி இருக்கு. அந்த மரத்த புடிச்சிட்டே நம்ம இருக்கக்கூடாது. மரத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஓய்வு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே நான் முசாஃபிர் கான். நான் ஒரு பயனாளி. இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னோட நோக்கம் சரியாயிடுச்சுன்னா நான் கிளம்பிருவேன். இந்த உலகத்த விட்டு போயிருவேன். ஈச்சம்பாயில இதுல தூங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் எவ்வளோ பரக்கத்தான உடல் அது. எவ்வளோ நூறானியான உடல் அது. இங்க ஃபுல்லா முதுகு ஃபுல்லா, கை ஃபுல்லா ஒரு மாரி அப்படியே தூங்கிருந்துச்சுன்னா, அப்படியே அச்சு அப்படியே பதிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு நல்லா குஷன் பெட்ல தூங்குறோம். அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஏழையா மௌத்தாக வச்சிரு. நாளைக்கு ஏழையா இருக்கிற அந்த சமுதாயத்துல சொர்க்கத்துல வந்து ஏழையா இருக்கிற சமுதாயத்துல சொர்க்கத்துல நான் இருக்கணும். பணக்காரங்க லிஸ்ட்ல நான் இருக்கக்கூடாது. ஏழையான ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? சொர்க்கத்தின் செல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்துல நான் இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஏழையா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்த் நல்லா சாப்பிட்டாருன்னா மறுநாள் நோன்பு வச்சிருவார். ஒரு வக்த் சாப்பிட்டதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்ல. நம்ம 3 வேளை கொட்டிக்கிறோமே, என்னைக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கோம்? குறைகள்
அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி வாழ்ந்துட்டான், இவன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், அவன் அப்படி இவன் இப்படி, என்ன இப்படி பட்டுன்னா உயிர் போயிடும். என் அண்ணன் அத்தை பையன், எங்கள் அண்ணன் அதாவது எங்கள் அப்பாவோட அக்கா பையன், சரிங்களா? அவங்க அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க. சக்ராத்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் அவங்க அம்மா இருந்தாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. இவர் போய் ஏலான் பண்ணுறார் மசூதியில். அப்போ பக்கத்தில் போய் இவர் ஏலான் பண்ணுறார். என்னோட அண்ணன், அவர் பேர் வந்து நபி, அவர் பேர், சரியா? நாங்கள் ஹீரான்னு சொல்லி கூப்பிடுவோம். அவரோட அம்மாவோட வஃபாத்துக்கு எங்களுக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி சக்கராத்தில் இருக்காங்கப்பா, முடிஞ்சிடும் போல, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமா, வாங்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், வாங்கப்பான்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாரு. நாங்கள்லாம் போகிறோம். அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்லா, அவங்க கிட்டத்தட்ட 80 இருக்கும் அவங்களுக்கு, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த காலத்து ஆளுங்க நல்லா இருப்பாங்க. சரி, நாங்கள் எல்லாமே கிளம்பி போனோம். போயிட்டு கரெக்டாக 1 மாதம் அவர் இல்லை, அவர் வஃபாத் ஆகிட்டார், மவுத் ஆகிட்டார். எங்கள் அண்ணன் பெங்களூரில் ஒன்றும் கிடையாது, நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார். இந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்தால் தடுக்கி விழுந்து இந்த இடத்துல அடி பின்னாடி, அவ்வளோதான். நீங்கள் என்ன கேரண்டி வச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? இது லைஃபு, இது நீங்கள், இது மவுத்து. இது லைஃபு, வாழ்க்கையை தேடிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, உங்கள் பின்னாடி மவுத்து ஓடிட்டுருக்கு. எப்படின்னா முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். இந்த உலகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நம்ம உம்மத்து இந்த உலகத்தை கட்டி பிடிச்சி அப்படியே காதலிக்கிறோம் இந்த உலகத்தை. கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நாளாச்சும் நன்றியுள்ள அடியான நான் இருக்கிறேன். 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1 நிமிஷம் எல்லாம் நன்றி செலுத்திருக்கீங்க. ஒரு கண் இல்லாதவங்க போய் கேளுங்க, அந்த கண்ணோட அருமைன்னு சொல்லுவோம். காது இல்லாதவங்க போய் கேளுங்க, காதோட அருமை சொல்லுவான். கை கால் இல்லாதவங்க போய் கேளுங்க, கைகளோட அருமை சொல்லுவோம். நம்ம எல்லாம் சலாமத்தை கொடுத்தும் அல்லாஹ் நன்றி செலுத்துறது கிடையாது, அல்லாஹ்ட்ட போய் வணங்குறது கிடையாது. நீங்கள் ஜக்காத் கொடுங்க, ஹஜ்ஜு கொடுங்க, நல்லது பண்ணுங்கள், உணவு கொடுங்க, ஒரு நோன்பு வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். தொழுகை இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாமே கேன்சல், எல்லாமே ரிஜெக்ட். நீ அல்லாஹ்வை வணங்கலையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்கிற? இது காஃபிர் கூட தான் செஞ்சுட்டு போகிறான், மாற்று சமுதாயங்களும் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. இதை நல்லது தான் செய்கிறாங்க, நல்லா சாப்பாடு உணவளிக்கிறேன் பண்ணுறாங்க, பட் வணங்கலையே. நமக்கும் அந்த மாற்று சமுதாயத்துக்கு இருக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? தொழுகை தான், இபாதத் தான், அதுதான் யூனிக்கு. மவுத்து நம்ம வர வைக்கணும், மவுத்து ஆகுன்ற நம்பிக்கை நம்ம கொண்டு வரணும். மவுத்து நான் இன்னும் வயசு இருக்குது, நான் மவுத்து ஆபத்துக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நம்ம அமல்களை குறை வந்துடும். இஷா தொழுது முடிச்சுன்னா நான் இன்ஷால்லா நாளைக்கு நான் ஃபஜரில் இருப்பேனா, ஒரு ஜனாசா அறிவிப்பு மாதிரி தான் அறிவிப்பாங்க சஹாபாக்கள். கேரண்டி இல்லை. நம்ம நாளைக்கு 12 மணிக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம். இன்ஷால்லான்ற வேர்டு நல்லா நம்ம யூஸ் பண்ணுறதா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த 12 மணிக்குள்ளே அவன் நம்மளை பார்க்க வரோம், நம்ம மவுத்தாக இருப்போமா இல்லை உயிரோடு இருப்போமா, அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. சிந்திங்க, கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சிந்திங்க, உட்காந்து யோசிங்க, ஆகிரத்தோட தொடர்பு வைங்க, மறுமை நாளோட தொடர்பு வைங்க. துனியா வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. துனியா நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா வாழுங்க, வசதியாக இருங்க, பிரச்சனை அது இல்லை. ஆனால் நம்மளோட இது ஆகிரத் பக்கம் இருக்கும். நம்ம டைவெர்ட் நம்ம எல்லா பக்கம் டைவெர்ட் ஆகும், அந்த பக்கம் டைவெர்ட் ஆகிடும். அப்படியே போதுன்ற மனப்பான்மை கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த வரைக்கும் போதும், எனக்கு அது போதும்பா அப்படின்ற மனத்தன்மை வந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் வியாதி. நான் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பேன், நிறைய கஸ்டமர்ஸ் வீட்டுக்கெலாம் போய் சர்வீஸ்லாம் பண்ணுவோம். நான் வாட்டர் பியூரிஃபைல் சர்வீஸ்லாம் பண்ணும்போது கீழே BMW காரு, பென்ஸ் கார்லாம் நிற்கும். ஆனால் மேலே ஒருத்தர், அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், கழுவுறதுக்கு ஒரு ஆள், சட்டை போகிறதுக்கு ஒரு ஆள். ஆரோக்கியம் இல்லை, பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் நல்லா எடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லா கிட்ட, அல்லா நீ ஒருவேளை மூசாவாக இருந்து நான் அல்லாவாக இருந்தேன்னா நீ என்கிட்ட என்ன துவா கேட்பேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மைண்டு பயங்கரமான மைண்டு, போட்டு வாங்குறதுக்கு கூடிய திறமை அவங்க இருக்குது. ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதல்ல நான் கேட்கக்கூடிய துவா செஹத்,
ஆரோக்கியத்தை தான் நான் கேட்பேன். ஆரோக்கியம் ஒன்று நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னா மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா எனக்கு கொடுத்துரு, மற்ற இபாதத்தெலாம் நான் பார்த்துக்கிறேன். இதுதான் கேட்பாங்க. பணத்தை கொடு, வீடை கொடு, காரை கொடுலாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு நம்ம ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டா எப்படியும் நம்ம வாங்கின பொருள், வச்சுருக்க பொருளை எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் வந்து இன்னொருத்தர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் மௌத்தோட ஹபரை ஹபரை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், எப்பா நம்ம இங்கே வந்து விருந்தாளியாக வந்திருக்கோம், நம்ம போகணும், நம்ம கிளம்பணும், டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாழணும். இங்கேயே தங்குறவனுக்கு தான் அந்த 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 சுவை தெரியாது. ஹபரோட சுவை தெரியாது, ஈமானோட சுவை தெரியாது. எனக்கும் நேரம் குறைவாக காரணமாக இருக்குது. நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.